ஹாய் ஹலோ. இன்னைக்கு ப்ரான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது எங்கள் அம்மாவுடைய ஸ்டைல். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு கடாய் வைக்கணும். கடாய் வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வச்ச ப்ரான் போடணும். ப்ரான் நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், கவுச்சி வாசனை வரக்கூடாதுன்றதுக்காக. ப்ரான் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் வேறு எந்த மசாலாவும் போடலை. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி நான் கிரேவியாக வைக்கிறதுக்கு 2 டம்ளர் இது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவியாக வச்சுருக்கேன். இது கிரேவியாக வச்சா நல்லா இருக்கும், அதனால் நான் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன். இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம், தோசையோடு கூட சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம் தான். ஆனால் இது சாதத்தோடு சாப்பிடும்போது இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க ஸ்ரீசா லவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.